ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கெல்லாம் இந்த தசரா வந்திருக்கு. எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுங்க. பண்டிகைங்க நிறைய வருது, நல்லா கொண்டாடுங்க. அந்த அம்மனை வேண்டிக்கொண்டுங்க, நல்லா இருக்கணும், நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் நல்லா ஏறணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகுது, ஒன்றும் மூமெண்ட்டே கிடையாது. கடந்த வாரம் ஆல்மோஸ்ட் இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மூமெண்ட் கிடையாது. ஒரு ஏர்ட்ரெயினில் கொஞ்சம் இறங்கி இருந்தது. 2 நாள் முன்னால் பிட்காயின் $59,000 போச்சு. அங்கேருந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகி $62,000 கிட்ட ப்ரெசண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $62,000 ட்ரேட் ஆகுது. இங்கேருந்து அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன்ஸ், அந்த இஸ்ரேல் ஈரான் வாரால பயங்கரமா எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு வாங்கறதுக்கோ விற்கிறதுக்கோ எல்லாருமே பயப்பட்டு அப்படியே நின்று போயிருக்கு மார்க்கெட்டு. எப்போ பிட்காயின் நிற்குதோ ஆட்டோமேட்டிக்கா ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நின்று போயிருக்கும். அதுதான் இப்போ தற்சமயம் நடக்குது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட் இல்லாமல் நிற்குது. மெமி காயின்ஸ் கூட. பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வர வேண்டியது $64,000 வரணும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் $64,000 தாண்டினாதான் நெக்ஸ்ட் 67,000, அதுக்கப்புறம் $69,000. ஆக்சுவலா எல்லாமே ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாமே கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்றவங்கெல்லாம் எதிர்பார்க்கறது அக்டோபர் என்ன சொல்லுவாங்கன்னா அக்டோபர்னு சொல்லுவாங்க. அக்டோபர்னா ஏறுற மாசம் அப்படின்னுவாங்க கிரிப்டோ கரன்சிக்கு முக்கியமா. ஏன்னா நல்லா ஏறும், அக்டோபர்ல நல்லா இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு எதிர்பார்க்காத சூழ்நிலையில நமக்கு இந்த மாதிரி இந்த வார் வர்றது நமக்கு பயங்கர அடி. அதால நின்று போயிருக்கு மார்க்கெட்டு. இல்லைன்னா அருமையாக ட்ரேடிங் பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். இன்வெஸ்டர்ஸுக்கு கூட சந்தோஷமா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆனால் எதிர்பார்க்காத நிலையில இந்த வார் வந்துடுச்சு. ஏன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுறது ஃபர்ஸ்ட் நம்ம கிரிப்டோ கரன்சி, நம்ம ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் தான் முதல்ல பாதிக்கப்படும். அதில் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னால நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கூட பயங்கரமா கிராஷ் ஆகி போச்சு. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுனால ஆல் ஓவர் வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்டர்ஸ் பணம் போச்சுன்றாங்க. என்ன பண்றது, இந்த மாதிரி பண்றாங்க. அந்த பசங்களுக்கு திருட்டு வேலை. க்ரூட் ஆயில் இருக்கு அவங்க கிட்ட. க்ரூட் ஆயில்ல விபரீதமா பணம் வருது, எக்கச்சக்கமா பணம் வருது. அந்த பணத்தை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும். எதுவும் பண்ணாமல் சும்மா உட்கார முடியாம இந்த மாதிரி இவன் மேலே அவன் பாம்பு போட்டுக்கிறது, அவன் மேலே இவன் பாம்பு போட்டுக்கிறது. கடைசியில் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அது பண்ணுறதால. அது என்னமோ அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு எப்போதான் தீர்வு வரும் தெரியல. அடுத்த வாரம், இந்த வாரம் எப்படி முடிஞ்சு போச்சு, அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். மார்க்கெட்டு கொஞ்சம் இங்கேருந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டென்ஷன்ஸ் குறையணும்னா கொஞ்சம் அவங்க வார் நிறுத்தணும். அவங்க வார் நிறுத்துற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா சமீபத்தில் உடனே எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் பிடிக்கும் வார் நிற்கிறதுக்கு. வார் நின்னப்புறம் எப்படி இருக்கும் மார்க்கெட்டு, பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுமா என்னன்னு பார்க்கணும். இது பிட்காயின் சமாச்சாரம். பிட்காயின் மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸு, மெமி காயின்ஸ் எல்லாமே மேலே போகும். ஆனால் நம்ம ஷிபா காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா காயின் பார்த்தீங்கன்னா CoinDCX எக்ஸ்சேஞ்சில் ஐஎன்ஆரில் தற்சமயம் 1500 சீரியஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று கொஞ்சம் 1740 வரைக்கும் போச்சு ஹை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 1400 கிட்ட வந்தது. கீழே வந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆச்சு.
நல்லா தான் ட்ரேட் ஆகுது. இன்னும் இவ்வளோ டவுன் சைடு ட்ரெண்டும் இவ்வளோ இம்பேக்ட் இருந்தாலும் நம்ம ஷிபா இனு காயின் மாத்திரம் நல்லா ஏறுது, பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா ஷிபா இனு காயின் ஃபஸ்ட்டு ஆல் டைம் ஹை டச் பண்ணது அக்டோபர் மாதம் 2021 28ஆம் தேதி, அக்டோபர் 28ஆம் தேதி கிராஸ் ஆச்சு, ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சு. பார்க்கணும், அப்போ 6 months தான் ஆச்சு ஷிபா காயின் ஒரு வாட்டி பயங்கரமாக மேலே போச்சு. அதோட இப்போ தற்சமயம் அப்படி நிற்குது. எப்போ மூமெண்ட் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மூமெண்ட் மாத்திரம் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகி மேலே போகும், கண்டிப்பாக பிரேக்கப் ஆகும், வஜ்ஜில் இருக்கு, கண்டிப்பாக சூடு பிடிக்கும், மேலே போகும் அப்படின்றாங்க ஷிபா இனு காயின். முதல்ல நமக்கு வர வேண்டியது 1800 சீரியஸ் கிட்ட வரணும். 1800 சீரியஸ் கிராஸ் ஆச்சுன்னா 2000 சீரியஸ், இது ரெண்டும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் கிடுகிடுன்னு மேலே போகும். ஆனால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ன ஆகும், என்ன பண்ணுவாங்க, அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் என்னன்னு பார்த்தா யோசிச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னடா இது இந்த மாதிரி ஆகிப்போச்சு மார்க்கெட்டுன்னு யோசனை பண்ணால் பயங்கரமாக இருக்குது. கொஞ்ச நாள் பிடிக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை நாள் பிடிக்குதுன்னு. கண்டிப்பாக ஷிபா காயின் ஹோல்ட் பண்ணுறவங்க நல்லா ஹோல்ட் பண்ணுங்க, தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நல்லா மேலே போகும், நல்லா ப்ரைஸுக்கு போகும். இந்த வார் கொஞ்சம் கூல் டவுன் ஆச்சுன்னா கிடுகிடுன்னு ஏறும். ஏன்னா பேர்ன் ரேட் கூட நல்லா இருக்குது, பேர்ன் ரேட் அருமையாக இருக்குது, கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம ஷிபா இனு காயினில். ஷிபா கோன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் அடுத்த மாதம் நவம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடத்த போகிறாங்க. ஒரு 10 நாள் ஈவெண்ட் நடக்க போகுது ஷிபா கோன்ன்றது. அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸ், மெயின் ஸ்பான்சர்ஸ் எல்லாமே எத்தீரியம் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க பேங்காக்கில். அது இமேஜஸ் வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கிராஃப் பார்த்தீங்கன்னா, சார்ட் பார்த்தீங்கன்னா ஷிபா சார்ட் நல்லா இருக்குது, ஃப்ளாட்டாக ஒன்றும் கீழே டவுனுக்கு ஒன்றும் போகல, மேலே தான் போயிட்டு இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது, கொஞ்சம் மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ட்ரேடர்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்கு புக் பண்ணால், ப்ராஃபிட் புக் பண்ணால் நல்ல சான்ஸ் கொஞ்சம் இந்த டைமில் பை பண்ணிக்கலாம். இன்னும் இந்த டைமில் கூட ஷிபா காயினை பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் காயின்ஸ் கூட சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, யாருக்காவது எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்கு. அதோட லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அது வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் சாட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குனாவே ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. அருமையாக இருக்குது, நல்லா டெபாசிட் வித்ட்ரால் எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல பெரிய கம்பெனி. ஸோ நம்ம ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. இனி வசீரெக்ஸ் சமாச்சாரம் பார்த்தாக்கா, நேற்று 4th செஷன் நடந்தது டவுன் ஹாலில். ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வச்சாங்க, எல்லாருக்கும் 100% பணம் கொடுத்துருவோம்னு. திருப்பி உடனே அதை எடுத்துட்டாங்க. அது என்ன கோல்மால் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் எல்லாமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். 6 மாதம் 1 வருஷம் மேலே பிடிக்கும் வசீரெக்ஸில் பணம் வரத்துக்கு. எதிர்பார்க்காதீங்க, இப்போதைக்கு வராது பணம். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி காயின்ஸில் இருந்தாக்கா நமக்கு அந்த டைமுக்கு அந்த காயின்ஸ் ரேட்டு கொடுப்பானான்னா அது இல்லை. அவன் என்ன கொடுக்குறானோ அதுதான் வாங்கிக்கிறோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவனை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை. ஸோ ஆல்ரெடி சிங்கப்பூர் கோர்ட் அவனுக்கு 4 months டைம் கொடுத்துருக்காங்க. யாரும் அவன் மேலே கேஸ் போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் கூட ஒன்றும் பண்ண முடியாது.
இது வசீரெக்ஸ் சமாச்சாரம். இப்போ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு, ஷிபா இனு காயின் ஒன்று பார்த்துக்கோங்க, அதுக்கு எப்போது பிரேக்கப் ஆகி மேலே போகலாம். அப்புறம் பெப்பி ஒன்று பார்த்துக்கோங்க, சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க. ஒரு 3 இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் பார்த்துக்க வேண்டியது சொலானா, எக்ஸ்ஆர்பி, அவலாஞ்சி, அவாக்ஸ். இந்த 3 இம்பார்ட்டண்ட் காயின்ஸும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலா காயின் ₹1.70 கிட்ட இருக்கு. கொஞ்சம் கீழே வந்ததுன்னா ₹1.50 55 வந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், பையும் பண்ணிக்கலாம், லாங் டர்முக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நல்ல காயின் அது. அப்புறம் ஆண்டோன்னு ஒரு காயின் இருக்குது, ஆண்டோ காயின் கூட பார்த்துக்கோங்க, அதுவும் நல்ல ப்ரைஸில் இருக்குது, லோ ப்ரைஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்பிட்ரம் ஒன்று லோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க, அதுவும் நல்ல ஏறுற காயின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் லாங் டர்முக்கு கூட பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். இப்போ எல்லா காயின்ஸும் டவுனில் இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது, கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. பெப்பி ஒன்று பார்த்துக்கோங்க, பெப்பி திருப்பியும் 750 கிட்ட வந்துருக்கு, கண்டிப்பாக ஏறும், மேலே ஏறும். பெப்பி காயின் சொலானா ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக பெப்பி காயின் கூட ஏறும். அதே மாதிரி எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க, 2,10,000 கிட்ட இருக்கு, கண்டிப்பாக ஏறும், நல்லா ஏறும். அது இந்த ஒரு பிரச்சனை தான் நமக்கு இடிக்குது, நம்ம மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் தான் நமக்கு ப்ராப்ளமாக கிரியேட் ஆகுது. அந்த ப்ராப்ளம் கொஞ்சமாவது சால்வ் ஆயிடுச்சுன்னா எல்லா காயின்ஸும் கிடுகிடுன்னு ஏறும். ஆடா ஒன்று பார்த்துக்கோங்க, ஆடா கூட மேலே போகும், ஆடா ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பாலின்னு மாற்றிருக்காங்க பேர், அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நல்லா ஏறுற காயின்ஸு. டிஜென்னு ஒரு காயின் இருக்குது, டிஜென் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் சிட்ரஸ்ன்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஓஎக்ஸ்ஒய்ன்னு ஒரு காயின் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸில் வாங்குங்க, கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு பை பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்குங்க, அர்ஜென்ட் படாதீங்க கொஞ்சம். ஏன்னா மார்க்கெட் சூழ்நிலை எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வீக்ன்றது பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் வார் இன்னும் இன்டென்சிவாக ஆச்சுன்னா, ஆனால் பிட்காயின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுது. 60,000 மேலேயே ஸ்ட்ராங்காக நிற்குது. பிட்காயின் அப்படி நிற்கிற வரைக்கும் நமக்கு எதுக்கும் பயம் இல்லை. பிட்காயின் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் சரிகிற மாதிரி தெரியல, சரியாது, கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுது. அதால் தைரியமாக வாங்குறவங்க வாங்கலாம். ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாக்கா ஷார்ட் பண்ணிக்கோங்க. பிட்காயின் இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம், ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.